இந்த கதையில் அப்படி என்ன தான்டா இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க போகிறேன் ரவி? ஒன்றும் இல்லைடா இப்பா, வீரபாண்டின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன ஏழை குடும்பத்தை பற்றி தானே நம்ம பார்க்க போகிறோம். ஆமாண்டா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். 7.5 டன் தேரை தோல் மேலே தூக்கின்னு போகிற ஊர் தான்டா. ஆமாண்டா இப்பா, அந்த திருவிழா நடக்க போகுதுன்னு சொன்னாலே எல்லா ஊர் மக்களும் அந்த திருவிழா பார்க்க சந்தோஷமாக வருவாங்க. எப்பட்றா அந்த 7.5 டன் வெயிட்டை தோல் மேலே தூக்கின்னு போகிறாங்க? அந்த 7.5 டன் வெயிட்டை தூக்குற வலிமை வாய்ந்த மக்கள் வீரபாண்டியில் இருக்கிறாங்கடா. ஓ அப்படியாடா, சரிடா. ஐயோ, ரொம்ப நேரம் ஆச்சு. தம்பி ஏஞ்சரா? டேய் என்னடா அம்மா நேரம் தூங்கிட்டு இருக்க? டேய், நான் வயலுக்கு போகிறேன், சீக்கிரமாக சாப்பாடு ஆக்கி ஏற்றுட்டு வா. ஃபஸ்ட்டு இந்த செல் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தே ஆகணும். சார் நான் தான் சார் ஏழுமலை வந்திருக்கேன். வாப்பா ஏழுமலை, செல்லு சீர் பண்ணிட்டியா? செல்லு சீர் பண்ணிட்டேன் சார். இந்தாங்க சார் உங்கள் செல்லு. சரிப்பா, போயிட்டு வரேன் சார். போயிட்டு வாப்பா. எப்போ பார்த்தாலும் நம்மளே சாப்பாடாக சொல்கிறானே, இவனுக்கு வேறு வேலையே இல்லையா? தூங்க கூட விட மாட்டேங்கிறான். கொல்லிக்கு அந்த தூரம் நடந்து போகிறதாக்குது, இந்த சைக்கிள் கூட சரி பண்ணி தர மாட்டேங்கிறான். செல்லு வாங்கிடுச்சு. அப்பா சாப்பாடு எடுத்துன்னு வந்துட்டப்பா, வாப்பா. டேய் இங்கே வா. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? டேய் என்னதான் உனக்கு பிரச்சனை? ஒன்றும் இல்லைப்பா. டேய் இங்கே வா, டீம் பஸ் அங்கே போய் மாட்டிட்டு வா. கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்டால் என்ன திட்டு வரா? என்ன தாண்டா புலம்பிட்டே இருக்கேன்? இங்கே வா. டேய் என்னதான் உனக்கு பிரச்சனை? அப்பா, என் கூட இருக்கிற பசங்களாம் செல் வச்சுக்கிறாங்கப்பா, எனக்கு ஒரு செல் வாங்கி கொடுப்பா, ஆசையாக இருக்குது.
அடிங்க அடுத்த சாப்பாட்டுக்கே வை இல்லை உனக்கு செல்லு வேற கேட்குது செல்லு. வாங்கின கடனை கட்ட முடியாத கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். கடங்காரன் எப்போ வந்து காசு காப்பனே தெரியல. என்னடா செல்லு ஒரு கேடு. நானே பயிருக்கு கடை வாங்கி தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன். இந்த கடன் தொல்லை தாங்க முடியாது தான் உங்கள் அம்மாவே தூக்கு மாட்டி செத்து போயிட்டா. நீ வேற ஒரு மூலையில் ஏன்டா செல்லுன்னு என்ன சாவடிக்கிற? டேய் நீ ஏன்டா செல்லுன்னு வந்து என்ன சாவடிக்கிற? வச்சுக்கிற பயிரை எப்படி காப்பாற்ற போகிறேன்னே தெரியல. அதுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டேய் ஒழுங்கு மதிரே போயிடு, என் கண்ணு முன்னாடி நிற்காத, செத்து போயிடு. டேய் என் கண்ணு முன்னாடி நிற்காத, எங்கன்னா ஓடி போயிடு. ஓடி போய் செத்து கூட போயிடு. அப்படி நம்ம என்ன தப்பாக கேட்டோம்? நம்மளை ஏன் அடிச்சாரு? ஆசைப்பட்ட பொருளை தானே கேட்டேன். அப்போ நம்ம ஆசைப்படவே கூடாதா? ஆசைன்றது பணக்காரர்கள் மட்டும்தானா? ஏழைங்க வரக்கூடாதா? பிறகுலே எங்க அவனை ஆளை காணோம்? இதோ இருக்கான். என்னடா வீட்டில் பார்த்தேன் ஆள் இல்லை, சோகமா இருக்க? ஒன்றும் இல்லைடா. அப்புறம் ஏன்டா சோகமா இருக்க? எங்கள் அப்பாட்ட செல்லு காட்டுடா, அடிச்சிட்டாருடா. அதுக்கு இல்லாமடா சோகமா இருக்க? நானே உடஞ்ச செல்லு தாண்டா வச்சிருக்கேன். நீ நாச்சு உடஞ்செல்லாம் வச்சுக்கிறடா, நான் அது கூட வச்சிடலடா. அதுக்கெல்லாம் என்னடா, நம்மள மிடில் ஃபேமிலிடா. என்னை போல எப்பயுமே சந்தோஷமா இரு மச்சான். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாயிற மச்சான், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நடிச்சு வாயிற மச்சான். சரி விடு மச்சான், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் வாழ்க்கை மாறுண்டா. என்னடா உன்னை வீட்டில் தானே ஆளகானா? அவனே எங்கள் அப்பா அடிச்ச சோகத்தில் இருக்கிறான்டா. என்னடா ஆச்சு? ஏன்டா உங்கள் அப்பா அடித்தாங்க? ஒன்றும் இல்லைடா. சரிடா மச்சான், நான் போயிட்டு வரேன்டா. சரி மச்சான், நானும் போயிட்டு வரேன்டா. சரி படுப்போம். என்னப்பா என்ன வாங்கிட்டு போற? ஒன்றும் இல்லைப்பா, என் பையனுக்கு செல்லு வாங்கிட்டு போகிறேன். சரி போயிட்டு வாப்பா. தம்பி ஏஞ்சிருப்பா. என்னப்பா? தம்பி இந்தாப்பா உனக்கு செல்லு வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸுப்பா. சரிப்பா. அப்பா சூப்பராக இருக்குதுப்பா. இந்தாப்பா நீயும் பாருப்பா. ஆமாப்பா நல்லா தான்ப்பா இருக்கு. பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுப்பா. எங்க நம்ம சிவாவை மதியம் காணோம். செல்ல அவன்கிட்ட காமிக்கணுமே. ஓ இங்கே தான் இருக்கான் போல. என்ன மச்சான் புது செல்லம் வாங்கிட்டு பழகுது? ஆமாண்டா எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாட்றா. என்னடா ஜாலியா இருக்க? ஜாலியா ஜாலியா இரு. விளையாடு.
செல் எவ்வளோடா? 8000 ரூபாடா செல்லு. காட்டு மச்சான் பார்க்கும். காட்டுற மச்சான், நானும் பார்க்கண்டா. செல்லு சூப்பராக இருக்குதுடா. ஆமாம் மச்சான், சூப்பராகிறா. மச்சான் 4 கேமரா இருக்குதுடா அவன் செல்லில். என் செல்லில் கேமராவே இல்லைடா. சரி மச்சான், உங்கள் அப்பா ஆசை வாங்கி கொடுத்துறாங்க, பார்த்து யூஸ் பண்ணு. என்ன மச்சான் புதுசாக செல்லை வாங்கிட்டு போல? ஐயோ போச்சு. அடச்சி கனவா? டேய் ஏமல எங்கடா இருக்கிறாங்க? வாடா. ஐயோ கடங்கரை வந்துட்டேனே, என்ன பண்ணுறது தெரியலையே. டேய் எங்கடா வாங்கின காசுக்கு வட்டிங்கானா முதலைங்கானா? ஐயா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் ஐயா, இப்போ தான் என் பயிரிட்டு இருக்கேன், தந்துடுறேன் ஐயா. அதெல்லாம் என்ன பண்ணுனே தெரியாது. சாயங்காலத்துக்குள்ளே என் காசு வட்டி மூலமாக வரணும், இல்லை உன் குடும்பத்தை அழிச்சிருவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயா, தந்துடுறேன் ஐயா, எதுவும் பண்ணிடாதுங்க ஐயா. இப்போ போகிறேன், சாயங்காலம் மறுபடியும் வருவேன். சாயங்காலம் என் காசு வந்தாகணும். ஐயோ கடங்கரை வந்து காசு கட்டு போகிறேனே, என்ன பண்ணணுன்னே தெரியலையே. சாயங்காலம் பணம் கேட்குறாரு, என்ன பண்ணணுன்னே தெரியலையே. எதனா பண்ணுவோம். அப்பாவுக்கு வேற கடன் தொல்லை அதிகமாகிடுச்சு. என்னடா வீட்டுக்கு கடன் கேட்க போனால் ஒன்றுங்கண்ணா, இங்கே வந்து பார்த்தா அவன் புள்ள கோயிலில் உண்டி திரி நிற்கிறான். என்னடா நினச்சி நிற்கிறேங்க? இந்த பொழைப்பு பழக்கத்தையும் எங்கன்னா போய் செத்து போங்களாண்டா. ஐயோ என் மரியாதை போச்சு, என் மானம் போச்சு. அதனால தாண்டா என் மானம் மரியாதை எல்லாமே போச்சு. எங்கன்னா போய் செத்து போடா. எதுக்குடா உயிரோட இருந்து இது மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க? எங்கன்னா போய் செத்து போடா. ஐயோ நான் ஒரு ஆள் பண்ண தப்பால் என் குடும்பம் அடுத்ததுக்காக வந்துடுச்சு. என் ஆசையும் போச்சு, என் கனவும் போச்சு. நானும் இருக்கவே தேவையில்ல, நான் செத்து போகிறேன்.
சார் லிஃப்ட்டு. சார் லிஃப்ட் கொடுங்க சார். போடா, எனக்கு வேலை இருக்குது. சார் லிஃப்ட் கொடுங்க சார். என்னப்பா வேணும்? சார் லிஃப்ட் கொடுங்க சார். வாப்பா வந்து உக்காருப்பா. சார் இங்கே தான் சார், நிறுத்துங்க சார். இங்கேயாப்பா? ஆமாம் சார். தேங்க்யூ சார். சரிப்பா. என்னடா அவன் ஆசை நிறைவேற்றாமே செத்துட்டான். இவ்வளோ நேரம் கதை பார்த்தில்லப்பா, அவன் அவமானப்பட்டதால செத்துட்டான்டா. மிடில் ஃபேமிலியாக பிறந்தா அப்போ சாவுதான் முடிவாடா. அப்படிலாம் இல்லையப்பா, சில பேர் சொல்லியிருப்பாங்க பிறந்தா ஏழையாக பிறக்கணும், இல்லைனா பணக்காரனாக பிறக்கணும், மிடில் ஃபேமிலியை மட்டும் பிறக்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க. நீ கேள்விப்பட்டிருக்கடா? கேள்விப்பட்டிருக்கேன்டா. ஏன் அவங்க மிடில் ஃபேமிலியாக பிறக்கணும்னு சொல்கிறாங்க தெரியுமாடா? எனக்கு தெரியலடா. ஏன்னா அவன் கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் பாதி தானே அனுபவிப்பான். இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது, ஒன்றும் இல்லை. அவங்கவுங்க பசங்களுடைய ஆசையை அவங்கள தான் புரிஞ்சிக்கணும். எப்படின்னா, அவன் சோகத்தில் இருக்கானா, அவனுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அவன் கொஞ்சம் ஒரு எதனா பார்த்து ஆசைப்பட்ட மாரியே இருக்கானா, அவங்க கண்ணிலே தெரியும் எல்லாமே. என்னடாப்பா அவனுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. உங்களால் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க, இல்லைனா நான் அப்புறமேட்டு வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு கூட சொல்லுங்கள். நீங்கள் அப்படி சொன்னாலே நம்ம அப்பா நம்மளுக்கு வாங்கி தருவாங்க அப்படின்னு ஒரு இன்பம் பொங்கும். நீங்கள் சொல்கிற வார்த்தையில் தான் இருக்குது. நான் வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொன்னாலே போதும், அவன் சந்தோஷமாக இருப்பான். ஆசைன்றது ஒரு முறை தான் வரும், அதுவும் அந்தந்த வயசுக்கு தகுந்த ஆசை தான் வரும். அந்த ஆசையை அந்தந்த வயசில் அனுபவிக்கணும். அப்படின்னா அந்த ஆசை பொய்யான ஆசையாக போயிடும். இந்தமாரி ஆசையை அவன் அனுபவிக்காமல் இருந்தானா அவன் மனசில் நிறைய காயங்கள் ஏற்படும். அதனால் அவன் நிறைய அவமானப்படுவான். அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் பையனுக்கு எப்படி ஆசை வருது தெரியுமா? அவன் படிக்கிற இடத்துலையோ, அவன் காலேஜ் போகும்போதோ, இல்லை ஏதோ ஒரு இடத்த வெளியில் போகும்போதோ ஏதோ ஒரு பொருளை பார்த்துருப்பான். அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அவன் ஃப்ரெண்டு புது துணி போட்டிருப்பான், இல்லை அவன் கையில் ஏன்னா அவனை வச்சிட்ருப்பான், புதுசாக இருக்கும். அதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு ஆசை வரும். அதை பார்க்கும்போது தான் நம்மளும் இதெல்லாம் வச்சிடக்கூடாதா அப்படின்னு அவனுக்கு ஒரு ஏக்கம் வரும். உங்கள் பசங்கக்கிட்ட நீங்கள் ஃப்ரெண்டாக பழங்க. அப்போ தான் உங்கள்கிட்ட நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்குவான். நன்றி.